Hello students, welcome to Sadish Kumar Education. In this video, we will talk about 7th standard maths term 3 chapter on number system exercise 1.3 பார்த்திருக்கிறோம். So அதில் வந்து second question தான் பார்க்க போறோம். Find the area of the parallelogram whose base is 6.8 cm and height is 3.5 cm. ஒரு parallelogram கொடுத்திருக்காங்க. அதோட base வந்து என்ன இருக்காமா 6.8 cm, height வந்து 3.5 cm. இப்படி இருந்துச்சு அப்படினா இந்த parallelogram உடைய ஏரியா கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ ஏரியாக்கு ஃபார்முலா என்னது? ஏரியா ஆஃப் parallelogram equal to b into h square units. சோ பேஸையும் ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ணா அதான் அதோடைய ஏரியா. ஓகே, இங்க பேஸ் என்னது 6.8, ஹைட் வந்து 3.5. So normal multiplication மாதிரி நம்ம first எப்படி சால்வ் பண்ணலாம்னா 68 into 35 னு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து 2 டிஜிட், இங்கே ஒரு டிஜிட் இருக்குது, இங்கே ஒரு டெசிமல் பிளேஸ் இருக்குது, டிஜிட் இருக்குது, அப்புறம் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ 5 8s are 40க்கு 0, ரிமைண்டர் 4, 6 5s are 30, 30 + 4 34. இந்த பிளேஸ் வராது, 10th பிளேஸ் வரும். அடுத்து 8 3s are 24க்கு 4, ரிமைண்டர் 2, 6 3s are 18, 18 + 2 20. என்ன வரும் 0 8 3 2. எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? 1, இங்கே ஒரு 1 2, அப்போ இந்த இடத்துல புள்ளி வருமா? ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 23.80. யூனிட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர். So area of the parallelogram is equal to 23.80 cm square or square centimeter எது வேணாலும் போடலாம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 1.3லே தேர்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ 1.3ல தேர்ட் கொஷின் பார்த்திங்கன்னா find the area of the rectangle whose length is 23.7 cm and breadth is 15.2 cm. ஸோ ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அதோட லென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 23.7 cm, breadth வந்து 15.2 cm. ஸோ இப்போ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா அதே தான். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? L into B ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ லென்த் எவ்வளோ இங்கே 23.7 இன்ட்டு breadth 15.2. ஸோ இதுலேயும் டெசிமல் இருக்குது, ஆனால் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, டெசிமல் எடுத்துக்க தேவையில்லை. நார்மலாக நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்கள். 237 இன்ட்டு 152 இப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2ஆல் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். 7 2s are 14க்கு 4, ரிமைண்டர் வந்து 1, 3 2s are 6, 6 + 1 7, 2 2s are 4. இந்த இதுக்கு வராது. அடுத்து 5 7s are 35, 35க்கு 5 வந்துடும், கேரி 3, அகைன் 5 3s are 15, 15 + 3 வந்து 18 வரும், அப்போ 8 போடுவோம், கேரி 1 இருக்கும். 5 2s are 10, 10 + 1 11 வந்துடும். அடுத்து 2 பிளேஸ்க்குமே நம்பர் வராது, 100th பிளேஸ் எடுத்துக்கிறோம். 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் சேம் நம்பர் தான் வரும். 1 7 is 7, 1 3 is 3, 1 2 is 2. இப்போ ஆட் பண்ணலாமா? 4 7 + 5க்கு 12க்கு 2 வரும், அகைன் 1 கேரி. 8 + 4 வந்து என்னது 12, 12 + 1 13, 13 + 7 வந்து 20க்கு 0, கேரி 2, 3 + 1 4, 4 + 2 6, 2 + 1 3. இப்போ எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து 1 டிஜிட், இங்கே ஒரு டிஜிட், 23.7 இன்ட்டு 15.2, 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுமா? அப்போ ஆன்சர்லையும் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா போதும். ஸோ த ஆன்சர் இஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 360.24. யூனிட் வந்து இங்கே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடணும். இந்த மல்டிப்ளிகேஷன்லாம் நீங்கள் சைடில் போடணும் கம்பல்சரி. இதுதான் ஸ்டெப்ஸு. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸசைஸ் 1.3ல 2 சம் பார்த்துருக்கோம், கொஷின் நம்பர் 2ம் 3யும் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த கிளாஸில் அப்கமிங் சம்ஸ்லாம் பார்க்கலாம். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பை பாய்.